வணக்கம். செல்வகுமாரின் வரும் நாட்கள் வானிலையும் அறிவியலும் 2026 பிப்ரவரி 12 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு அடுத்தடுத்த வரிசையேட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்றைய தேதியில 13, 14, 15 இலங்கைக்கு 12, 13, 14 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு புறம் வந்தடைந்திருக்கிறது. 18, 19 தேதிகளில் எதிர்பார்த்த நிகழ்வு சுமத்ரா தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. 23 அதாவது மாத இறுதி வாரம் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு தற்பொழுது தாய்லாந்து வளைகுடாவிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மார்ச்சிலே எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு பசிபிக் பெருங்கடல் மற்றும் தென்சீன கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி அதற்கும் தாண்டி பசிபிக் பெருங்கடல்ல பிலிப்பைன்ஸிற்கு கிழக்கேயும் நிகழ்வுகள் நிற்கிறது. ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் மேற்கு நோக்கி வர இருக்கிறது. இதுல இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும். சில நிகழ்வுகள் ஒன்றிணைந்தும் வரும், சில நிகழ்வுகள் தனியாக வந்து லேசான மழைப்பொழிவையும் கொடுக்கும். ஒன்றிணைந்து வந்தால் தீவிரமடையும். தனித்தனியாக வரும் பொழுது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் இன்று வந்திருக்கக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு புறத்தில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடிக்கக்கூடிய நிகழ்வு வட இந்திய குளிரலையை இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் வழியாக மேற்கு வங்கம், வங்கதேசம் வழியாக வங்கக்கடலுக்குள் இறக்கி கொண்டு வந்து நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி ஈர்த்து கொண்டிருக்கிறது குளிரலையை, குளிர் காற்றை. அதே போல மியான்மர் பகுதியில் இருந்தும் வடகிழக்கு காற்றை மியான்மரில் இருந்து ஈர்க்கிறது. அதாவது எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும். தமிழ்நாட்டுக்குள் வருவது இந்த காற்று ஈர்ப்பதன் காரணமாக குளிர்காற்று. இந்த குளிர்காற்று வருகை காரணமாக இந்த குளிர்காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழியாக பயணிக்கிற காரணத்தினாலே குளிர் நிலவுகிறது. உயரழுத்தம் இருந்தால் மேலிருந்து இறக்கக்கூடிய அந்த குளிர்காற்றையும் இந்த குளிர்காற்றும் இணைந்து மூடுபனியாக மாறும். ஆனால் இப்பொழுது ஒரு சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை வைத்து இந்த குளிர்காற்று மேகமூட்டத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய, மியான்மரிலிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் குளிர் இருக்கும், வலுவான குளிர் இல்லை. ஆனால் இமயமலையிலிருந்து வரக்கூடியது முற்றிலுமான குளிர் காற்று. ஆக தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் ஆங்காங்கே குளிரும், ஆங்காங்கே லேசான மூடுபனியும், ஆங்காங்கே மேகமூட்ட வானிலையும் தற்பொழுது நிகழ்வதற்கு காரணம் மலையில் இருக்கக்கூடிய உயரம், குட்டை, கிழக்கு தொடர்ச்சி மலையோட காற்றோட தடுப்பு, இவையெல்லாம் இயற்கை அமைப்பை மாற்றி அமைக்கும். ஆக வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றை தடுப்பது கிழக்கு பக்கம், அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பக்கம். அப்போ மேற்கு பக்கம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் காற்று இல்லாத இதமான வெப்பம் இருக்கும். அதனால அங்க மூடுபனி நிலவும். புரியுங்களா? காற்று இல்லாத இடத்தில் மூடுபனி நிலவும். மூடுபனினாலும் பெரிய மூடுபனி இல்லை, உயரழுத்தம் இருந்தால்தான் கடும் மூடுபனி, அடர் மூடுபனி இருக்கும். உயரழுத்தமானது தற்பொழுது ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால மூடுபனிக்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை. வரக்கூடிய இந்த மாத இறுதி நிகழ்வு விலகும் வரைக்கும் பெரிய மூடுபனிக்கு வாய்ப்பில்லை என்றாலும் குளிர்காற்று, லேசான ஒரு பனிப்பொழிவு, அது பனி விலகிய பிறகு மேகமூட்டம், இவையெல்லாம் இருந்து கொண்டிருக்கும். அதன் அடிப்படையில் அதாவது உயரடுத்த காற்று இறக்கி ஆந்திர பிரதேசத்திற்கும் மூடுபனி ஏற்படுத்தும், தமிழ்நாட்டின் வடகடலோரத்துக்கு கொஞ்சம் மூடுபனியை ஏற்படுத்தும். ஆனால் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று நுழைவின் காரணமாகவும் வடகிழக்கு காற்று நுழைவின் காரணமாகவும் அதோடு இணைந்த வங்கக்கடல் வழியாக இறங்கக்கூடிய வட இந்திய குளிரலை நுழைவின் காரணமாகவும் குளிர் இணைந்த வானிலை வரக்கூடிய 19ஆம் தேதி வரை நடக்கும். இதுல 13ஆம் தேதி கொஞ்சம் குளிர் குறைந்து மேகமூட்ட வானிலை ஏற்படும். கிழக்கு காற்று நுழையும். கிழக்கு காற்று தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் கிழக்கு காற்று மற்றும் வடக்கு காற்று சதவிகிதம் கொஞ்சம் சரியாக அமைந்து, அதாவது 60-40 என்ற அளவில் 50-50 என்று சரிசமமாக
முழுமையாக குளிர்விக்க சாதகம் இல்லைனாலும் கொஞ்சம் மேகமூட்டத்தை கூடுதலாக கொடுத்து கொஞ்சம் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இரு காற்று இணைவு ராமநாதபுரம் தூத்துக்குடியில் 13ஆம் தேதி ஏற்படும். நாளை டெல்டாவிலும் மேகமூட்டத்தை ஏற்படுத்தும். காரணம் குளிர்காற்று மிகுதி காரணமா முற்றிலுமாக கிழக்கு காற்று மழையாக மாறாமல், அதாவது வடகிழக்கு காற்று நுழையும் இடமாக இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் குளிர்காற்றுடன் இணைந்த நீராவி இருக்கிறது. இதனால மேகமூட்ட வானிலை நாளை கூடுதலாக இருக்கும் டெல்டாவிலே. இருந்தாலும் கடல் ஓரத்தில் ஒரு சில இடங்களில் தூறலாம், நனைக்கலாம். அது அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து. காரணம் இரு காற்று இணைவு அதாவது தெற்கே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கோடியக்கரைக்கு தூறலாம். ஆனால் காரைக்காலுக்கு அதை விட குறைவான வாய்ப்பு. மயிலாடுதுறைக்கு வடக்கே வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த தூறலுக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடிக்கு கூடுதல் தூறல் வாய்ப்பு இருக்கிறது. நனைக்கு மழை, லேசான மழைக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது நாளைய வானிலை. இதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு 18ஆம் தேதி எதிர்பார்த்த நிகழ்வு கொஞ்சம் நெருங்கி வந்து மீண்டும் விலகி போய் மியான்மர் சுமத்ரா தீவு அருகே வரக்கூடிய அடுத்த நிகழ்வோட இணைந்து கொண்டு ஒரு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து கொண்டு இந்த இப்ப 13, 14 நிகழ்வும் 18ஆம் தேதி நிகழ்வும் இணைந்து ஒரு காற்று சுழற்சியாக மாறி 20ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மழை தூறல் வானிலை, நனைக்கும் மழை வானிலையை கொடுக்க தொடங்கும். சில இடங்கள்ல கனமழையாகவும் கொடுக்க தொடங்கினோம் 20ஆம் தேதி இரவு. படிப்படியாக 21ஆம் தேதி அடுத்த நிகழ்வோடு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு கிழக்கு காற்றை வலுவாக கொண்டு வந்து ஏற்றி நல்ல மழை பொழிவாக மாறிவிடும் 21ஆம் தேதி. அந்த நிகழ்வு, அதாவது 3 நிகழ்வுகள் ஒன்றிணைந்து காற்று சுழற்சியாக அமைவது பிறகு தாழ்வு பகுதியாக மாறிவிடும். 21ஆம் தேதிக்கு பிறகு அது தாழ்வு பகுதியாக மாறி காற்றழுத்த தாழ்வு தீவிர தாழ்வு பகுதியாக மாறும். அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக மாறி நல்ல ஒரு மழைப்பொழிவை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் 21, 22, 23, 24, 25ஆம் தேதி வரை கொடுக்கும். இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்பொழிவை ஒரு மழைக்காலம் போல் ஏற்படுத்தும். மீண்டும் மழைக்காலம் வந்தது போல் வடகிழக்கு பருவமழையில கூட இந்த அளவிற்கு மழை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சில இடங்கள்ல மழைப்பொழிவு அமையும். ஆகவே சில ஒதுக்கித்தான் இருக்கும். ஒரே இடத்துல ஒரே டைரக்ஷன்ல அந்த நிகழ்வு வராது. ஒரு நாள் காற்று சுழற்சி, திடீர்னு தாழ்வு பகுதி, திடீர்னு தீவிர தாழ்வு பகுதி, கரையை நெருங்கும் போது மீண்டும் தாழ்வு பகுதி, மீண்டும் காற்று சுழற்சி, இப்படி தீவிரமடைவதும் செயலிழப்பதுமாக இருக்கும். இலங்கை வரும்பொழுது ஒரு அமைப்பு, தமிழ்நாடு நெருங்கும் போது ஒரு அமைப்பு, பிறகு அது தெற்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ நகரும் போது ஒரு அமைப்பு. இப்படி தன்னுடைய அமைப்புல மாறி மாறி செட்டிங்கை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது கிழக்கு காற்று, வடகிழக்கு காற்று, வடக்கு காற்று, மேற்கு காற்று, தெற்கு காற்று, இது தெற்கு காற்றையும் கொண்டு வரும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல எந்த நிகழ்வும் வேற நிகழ்வு இல்லை. தென்னரை கோளத்திலும் எந்த நிகழ்வும் இல்லை. ஆஸ்திரேலியாவில் ஒரு நிகழ்வு உருவாகி இருக்கிற காரணத்தினாலே அதை நோக்கி காற்று திரும்பி இருக்கும். வடமேற்கு ஆஸ்திரேலிய பகுதியில் ஒரு தீவிர புயல் ஒன்று உருவாகி ஒட்டுமொத்த தென்னரைக்கோள காற்றை திருப்பி வைத்திருக்கும். இதன் காரணமாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று முழுமையாக இந்த நிகழ்விற்கு வந்து நீராவியை கொண்டு வந்து ஏற்றி நல்லதொரு மழை பொழிவை கொடுக்க போகிறது. ஆக வழக்கமாக கிழக்கு காற்று மட்டும்தான் வரும். ஆனால் வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை வரக்கூடிய அந்த இணைந்த நிகழ்வுகளுக்கு தெற்கு காற்றும், தென்கிழக்கு காற்றும், கிழக்கு காற்றும் வரும். இடையிடையே குமரிக்கடல் சுற்றி கொண்ட அரபிக்கடல் காற்றும் வரும். அரபிக்கடல் காற்று ஓமன், ஏமன் அருகே கடலில் இறங்கும் பொழுது அது குளிர்காற்று. மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு வரும் பொழுது வெப்பமடையும். பிறகு குமரிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பயணிக்கும் போது நீராவி எடுத்து கொண்டு வரும். ஆக அரபிக்கடல் நீராவி காற்று, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்று, சுமத்ரா தீவு பகுதி நீராவி காற்று, அந்தமான் பகுதி நீராவி காற்று, மியான்மர் வழியாக வரக்கூடிய ஓரளவு நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று எல்லாம் ஏறும் பொழுது வட இந்திய குளிரலை அளவாக கிடைத்து கொஞ்சம் கூடுதலாக இந்த நேரத்தில் கிடைச்சா நல்ல மழை தரும். ஆனால் வட இந்திய குளிரலையை கொஞ்சம் வட இந்திய நிலப்பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி கட்டுப்படுத்தும், உயரழுத்தம் கட்டுப்படுத்தும் என்பதன் காரணமாக குளிர்காற்று குறைவின் காரணமாகத்தான் மழைப்பொழிவு கொஞ்சம் குறைவா இருக்கலாமே தவிர அதிக குளிர் காரணமாக குறைய வாய்ப்பில்லை. ஆகவே வரக்கூடிய 19ஆம் தேதிக்கு மேல் கடும் புழுக்கத்துக்கு பிறகு மழை பொழிவை கொடுக்கும், இடிமழை பொழிவை கொடுக்கும். அதாவது
வட இந்திய தாழ்வு குளிரலையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கோம், உயரழுத்தமும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கோம். இதன் காரணமாக குளிர்காற்று கிடைக்காமல் கிழக்கு காற்று, தெற்கு காற்று, நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி மட்டும் கூடுதலாக வந்து கொஞ்சம் மழையாக மாற்றுவதற்கு சாதக குளிர் கிடைக்காமல் கொஞ்சம் ஒதுக்குதலுடன் மழை இருக்கும். இருந்தாலும் மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். சில நாட்களிலே உயரழுத்தம் சற்று முட்டி மோதி ஒன்றோடு ஒன்று இணைந்து கொண்டு இரு காற்று இணைவின் காரணமாக தென் மாநிலங்களிலேயே நல்ல மழை பொழிவை சில மாநிலங்களுக்கு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவிற்கெல்லாம் கொடுக்கும். ஆக குளிர்காற்று சதவீதம் குறையும் இப்பொழுது, அதாவது அந்த நிகழ்வில். அதனால மழை பொழிவு குறைய போகிறது. எப்பொழுதுமே குளிர்காற்று அதிகமாக இருப்பதன் காரணமாக மழை குறையும், மேகமூட்டங்கள் அதிகமாக இருக்கும். வழக்கத்திற்கு மாறாக இந்த மாத இறுதி நிகழ்விற்கு குளிர்காற்றோட அளவு குறையும். கோடை வெப்பம் போல், அதாவது ஒரு பெரும் புழுக்கத்திற்கு இடையே மழை பொழிவை இந்த மாத இறுதி நாட்களில் கொடுக்க போகிறது. ஆகவே ஒரு குளிர்காலம் போல் தெரியாமல் மேகமூட்டம், வெயில், அதற்கிடையே மழை, இடிமழை என்று இந்த மாத இறுதி வாரம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை இருக்க போகிறது என்பதை, 27ஆம் தேதி வரை இருக்க போகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். எந்த மாவட்டத்திற்கும் அதிக மழை கொடுக்கலாம், எந்த மாவட்டத்துக்கும் குறைவாக கொடுக்கலாம், அளவாக கொடுக்கலாம். நிகழ்வோட தீவிரத்தன்மை தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது. நம்முடைய கருத்து, தமிழ்நாடு நெருங்கி நிறைய மழை பொழிவை தரும். எந்த மாவட்டங்களுக்கு நிறைய மழை தரும், எந்த நாளில் தரும் என்பதை நிகழ்வோட அமைவிடத்தை பொறுத்தும் நிகழ்வோட தீவிரத்தை பொறுத்தும் இருக்கும். நிகழ்வோட தீவிரத்தை பொறுத்து கடக்கும் இடம் அறிவிக்கலாம். நிகழ்வோட அமைதவிடம் அப்பொழுதுதான் அறிவிக்க முடியும். அப்பொழுது இருக்கக்கூடிய இரு காற்று இணைவு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் மழை பொழிவு இருக்கும். ஆகவே ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது வரக்கூடிய 20லிருந்து 27ஆம் தேதி வரை உங்களுக்கும் மழை இருக்கு. அது எந்த மாவட்டமாக இருந்தாலும், அது எந்த நாளில், எவ்வளவு, எப்படி என்பதையெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே உறுதிப்படுத்தலாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.